இந்த பக்கம் பேச தெரியாமல் இல்லை. வெற்றி தலைவரின் கடைக்கன் பார்வைக்காக கட்டுப்பட்டு ஒழுக்கத்தோடு இதுவரை ஒழுக்கத்தோடு இருக்கிறோம், இனிமேலும் ஒழுக்கத்தோடு இருப்போம். முதலமைச்சருக்கு மிக மனதுக்கு நெருக்கமான இயக்குனர் அட்லி. அவர் எடுக்கிற படம் பூரா பார்த்தீங்கன்னா பல சிறந்த திரைப்படங்களில் இருக்கிற காட்சிகளை எடுத்து போட்டு ஹிட் கொடுப்பார். ஒரு ட்ரெய்லர் ஹிட் அடிக்கணும்னா அதில் ரொம்ப கிறிஸ்பாக இருக்கணும். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மதிப்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ் திரையுலகில் இருந்து திரைப்படங்களை விடுத்து மக்கள் பணிக்காக அரசியலுக்கு வந்து விட்டார். ஆனால் அரசியலிலேயே இருந்த அண்ணன் சிவசேகரன் அவர்கள் எடிட்டிங் என்கிறார், ட்ரெய்லர் என்கிறார். அட்லியை குறித்து பேசிய போதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. இந்த சட்டமன்றத்திற்கும் அன்பு சகோதரர் இயக்குனர் அட்லி அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? அதே போல அவர்கள் சொன்னதை, ஜனநாயகத்தினுடைய பெரிய பலமே எதிர்க்கட்சி தான். அவர்களினுடைய ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள், அவர்களினுடைய அறிவுரைகள், அவர்களினுடைய எதிர்ப்பு என்பது நமக்கு ஒரு வலிமையை சேர்க்கும், ஒரு பலத்தை கொடுக்கும். அதே சமயம் விடாண்டாவாதமாக சில விஷயங்களை திரித்து அதனுடைய உண்மை தன்மை புரிந்த பின்பும் அதை வம்பிற்காக பேசுவது என்பது எப்படி சரியாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் குறிப்பிட்டார், காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும் என்றார். இந்த சட்டமன்றத்தை பாருங்கள், காலங்கள் மாறிவிட்டது, காட்சி மாறிவிட்டது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் சொன்னதை போல நான் ரசித்து கேட்டேன் அந்த வரியை. அன்றும் இன்றும் என்றும் தமிழ்நாட்டு மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒரு குணம் இருக்கிறது. மாநில உரிமை, தமிழ் மொழி எங்கள் உயிருக்கும் மேல், தமிழெங்கள் பேச்சு, தமிழெங்கள் மூச்சு, தமிழ்தான் எங்களினுடைய ஒரே பிரதான உயிர் இலக்கு. நேற்றும் முதலில் எது பாடப்பட வேண்டும் என்ற ஒரு விஷயம் வந்தபோது தமிழ்த்தாய் வாழ்த்துத்தான் முதலில் பாடப்பட வேண்டும் என்று ஒன்றிய அரசின் சுற்றறிக்கையை மீறி தமிழ்த்தாய் வாழ்த்தைக்கு முதலிடம் கொடுத்தோம். என்றும் அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொல்லி நம்முடைய சட்டமன்றத்தில் மேகதாது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை பேசி ஆக்கப்பூர்வமாக இதை டேக்கிங் ஃபார்வர்ட் அடுத்த கட்டத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். மீண்டும் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்குள் இந்த வார்த்தை விளையாட்டை பேசிக்கொள்வதை விடுத்து ஆக்கப்பூர்வமான அரசியலுக்கு நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. போதைப்பொருள் தடுப்பதற்கான போதைப்பொருள் தடுப்பு படை ஒன்றை தொடங்குவோம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு வரைக்கும் அது எனக்கு தொடங்கினதாக தெரியவில்லை. 3வது சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை என்று ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள். அதை இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, போகிற போக்கில் பொத்தாம் பொதுவாக சில வார்த்தைகளை அண்ணன் சொல்லிவிட்டார். போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கை குறித்து அண்ணன் கேட்டார். அவருக்கான பதிலாக ஜூன் மாதம் 3ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதிக்குள் 473 போதைப்பொருள் தொடர்பான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 672 போதைப்பொருள் ரவுடிகள் கைது செய்யப்பட்டு, நான் இங்கு பேசிக் கொண்டிருக்கிற இதே வேளையிலே தமிழ்நாடு முழுக்க திக்கெட்டும் திசையிட்டும் 38 மாவட்டங்களில் கைப்பற்றப்பட்ட சுமார் 10,56,00,000க்கும் அதிகமான போதைப் பொருட்களை எல்லாம் கொட்டி அழித்து எரித்து போதை சாம்ராஜ்யம் மாண்புமிகு முதல்வரின் ஆட்சியில் வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, குடிபோதையில் வாகனம் ஓட்டுதலுக்கு எதிராக சிறப்பாக காவல்துறை செயல்பட்டு 16,031 பேர் குடிபோதையில் வாகனம் ஓட்டியது தொடர்பான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை குறித்து பலரும் தங்களுடைய பேச்சுகளில் சுட்டிக்காட்டினார்கள். சிங்கப்பெண் சிறப்பு படை என்பது வரலாற்று சிறப்பு மிக்க பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு மாபெரும் முயற்சி. இந்த சிங்கப்பெண் சிறப்பு படை திட்டத்தினுடைய முதல் கட்டம் phase 1 இப்பொழுது தொடங்கப்பட்டிருக்கிறது. பின்பு phase 2, phase 3 என்று அடுத்தடுத்த கட்டங்கள் வரும். இந்த phase 1லேயே சிங்கப்பெண் முதல் கட்டத்திலேயே வெற்றிகரமாக தொடங்கப்பட்டு 70 சிங்கப்பெண் சிறப்பு படைக்கல அலகுகள் உருவாக்கப்பட்டு உதவி ஆய்வாளர்கள், காவல்துறையினுடைய பணியாளர்கள் என்று ஒரு திட்டமிடப்பட்ட கட்டமைக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கப்பட்டு தமிழ்நாடு முழுக்க ரோந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கல்வி நிறுவனங்களில் மட்டும் 1315 கல்வி நிறுவனங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு பொது இடங்களில் 1418 இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு நேரில் சென்ற 69 வழக்குகள் பதிவு செய்து விசாரித்து ஆதரவு சேவைகளுக்காக 25 வழக்குகளுக்கு அனுப்பப்பட்டு காணாமல் போன ஒரு குழந்தையும் பெண்ணையும் சிங்க பெண்கள் சிறப்பு படை கண்டுபிடித்து வீட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கடந்த 15-20 நாட்களுக்குள்ளாக சற்றொப்ப 1328
என் நினைவு சரியாக இருக்குமானால் அந்த குற்றவாளிகளாம் அடையாளம் காணப்பட்டு உடனடியாக கைது செய்யப்பட்டு பிணையில் ஜாமீனில் வெளிவர முடியாத பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு சற்றொப்ப 2500 சொச்சம் அந்த சீரியல் அஃபண்டர்ஸ், அதாவது 18 குற்றவாளிகளை எல்லாம் உடனடியாக பிடித்து கிட்டத்தட்ட 4000க்கும் அதிகமான சமூக விரோதிகளை சிறைச்சாலையில் தள்ளி இருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பேசுகிற போது கூட ஒரு உறுப்பினர் சொன்னார், சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து இருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசிய பொழுது தமிழ்நாட்டு பெருமளை எல்லாம் சொன்னார், அதற்கெல்லாம் நாங்கள் தான் காரணம். ஆம், சரியாக சொன்னீர்கள். இந்த தமிழ்நாட்டில் சீரழிந்திருக்கிற போதை பழக்கத்திற்கும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்கும் இதற்கு முன்னால் ஆண்டவர்களும் ஒரு காரணம் என ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டி மீண்டும் சொல்கிறேன், சரித்திர சிறப்பு வாய்ந்த சிங்கப்பெண்கள் சிறப்பு படை சிறகடித்து பறக்கிறார்கள். பொறுத்திருந்து பாருங்கள், வெயிட் அண்ட் வாட்ச். தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு இந்தியாவிலே சிறந்த மாநிலமாக இந்த சிறப்பு படை மாற்றி காட்டும் என்று உங்கள் மூலமாக தெரியப்படுத்துகிறேன். இந்த பக்கம் பேச தெரியாமல் இல்லை, வெற்றி தலைவரின் கடைக்கன் பார்வைக்காக கட்டுப்பட்டு ஒழுக்கத்தோடு இதுவரை ஒழுக்கத்தோடு இருக்கிறோம், இனிமேலும் ஒழுக்கத்தோடு இருப்போம். அதே சபை ஒழுக்கத்தையும் ஒத்துழைப்பையும் அனைத்து கட்சி தோழர்களிடம் நான் விரும்பி வேண்டி உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர் முனைவர் திரு MS ஜவஹர்லால் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 17வது சட்டமன்ற பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தில் உரையாற்ற வாய்ப்பு அளித்தமைக்காக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாகப்பட்டினம் தொகுதியில் எனக்கு மிக சிறப்பான ஒரு வெற்றியை, சாதி மத வேறுபாடுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அளித்த நாகப்பட்டினம் தொகுதியினுடைய அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆளுநர் உரை என்பது இந்த அரசாங்கத்தினுடைய திசைவழி போக்கு என்ன என்பதை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு உரை. அரசியல் சாசன மரபுப்படி ஆளுநர் அன்றைய மாநில அரசு எந்த உரையை தயாரித்து கொடுக்கின்றதோ அதை மட்டும்தான் அவர் வாசிக்க வேண்டும். அந்த நிலையை அப்படியே இமி பிசகாமல் கடைபிடித்த ஆளுநருக்கும் இந்த தருணத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, ஆளுநர் உரையை முழுமையாக நான் வாசித்து பார்த்தேன். ஒன்றிய அரசிடம் நிதி பகிர்வு, மாநில உரிமைகள், காவேரி, மீனவர் பிரச்சினை போன்றவற்றை இந்த ஆளுநர் உரை வலியுறுத்துகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுபான கொள்கை பற்றி இந்த ஆளுநர் உரையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். 717 மடுக்கடைகளை மூட உத்தரவிட்டுள்ளதாக இந்த ஆளுநர் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நிச்சயமாக நான் வரவேற்கின்றேன். தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தில் தலைமை செயல் அலுவலர் CEO அவர் பார்ட் டைமாக தான் இப்போ இருக்கிறாரு, பகுதி நேர அலுவலராக தான் இருக்கிறார். முழு நேர CEO இங்கே நியமிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். டெல்டா மாவட்டங்களில் 2839 விவசாயிகள் தட்கல் திட்டத்தின் கீழ் மின் இணைப்பு பெற்றிருக்கிறார்கள். இதுவரை 432 விவசாயிகளுக்கு மட்டுமே முன்மாதிரி மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. 2407 விவசாயிகளின் விண்ணப்பங்கள் பல்வேறு கட்ட பரிசீலனையில் உள்ளது. எனவே அந்த விண்ணப்பங்களை எல்லாம் பரிசீலித்து மும்முனை மின்சாரம் 24 மணி நேரமும் டெல்டா பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு வழங்குவதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். கொள்ளிடம் கூட்டு குடிநீர் குழாயில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பழுதுகளை நீக்கி நல்ல முறையில் அந்த கூட்டு குடிநீர் திட்டம் நாகப்பட்டினம் தொகுதியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் சேர்வதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல நாகப்பட்டினம் நகராட்சியில் உள்ள பணியாளர்கள் அலுவலர்களுடைய பற்றாக்குறையை நீக்கக்கூடிய வகையில் உடனடியாக உரிய அலுவலர்களை பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றனர்.
ஆளுநர் உரையில் குறிப்பிட்டதைப் போல் இருமொழிக் கொள்கையை பாதுகாப்பதில் காங்கிரஸ் கட்சி உறுதியாக உள்ளது. எந்த வடிவிலும் தமிழகத்தில் மொழி திணிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்தியாவின் பன்முகத்தன்மை மற்றும் கூட்டணி கட்சியின் தத்துவத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் இந்த அரசுடன் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிராமப்புறங்களில் வாழக்கூடிய ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்த மாணவர்களின் உயர்கல்வி கனவுகளுக்கு தடையாக மாறியுள்ள நீட் தேர்வுக்கு எதிராக தமிழக மக்களின் உணர்வுகளை இந்த ஆளுநர் உரையில் பிரதிபலித்ததை தமிழக அரசு நிலைப்பாட்டையும் காங்கிரஸ் கட்சி முழுமையாக ஆதரிக்கிறது. பள்ளிக்கல்வி மற்றும் சமூக நீதியை அடிப்படையாக கொண்ட மருத்துவ கல்வி சேர்க்கை முறையே தமிழ்நாட்டின் தனித்துவமாக இருந்து வந்தது. அந்த சமூக நீதி கொள்கையை மீட்டெடுக்கும் போராட்டத்திலும் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து உங்களுடன் தோள் கொடுக்கும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன்.